வணக்கம். வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம். இந்த நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சேனலுக்கு எப்போதும் போல உங்களுடைய ஆதரவுகளை கொடு. ஜூன் மாதத்திற்கான பலன்களை நம்ம பார்ப்போம். 12 ராசிகளில் இன்னைக்கு மகர ராசி 2024 ஜூன் மாசத்துக்கான பலன்கள். மகரம் காலச்சக்கரத்துக்கு 10வது ராசி. உங்கள் ராசிக்கு 2ல சனி, அதாவது பாதச்சனி. இன்னொரு 1 வருஷம் 1.25 வருஷம் இருக்கு, அதோட 7.5 சனி முடியும். ஏன்னா மகரத்துக்காரங்க நிறைய மன அழுத்தம், போராட்டம், நிம்மதியின்மை, பிரச்சனை, நிறைய ஒரு தடுமாற்றம், உடல் தொந்தரவு, சொத்துக்களை இழந்தது, வீடை வித்தது, வழக்கை சந்திச்சது, விபத்தை சந்திச்சது, சர்ஜரிக்கு போனது, இப்படி நிறைய சொல்லி மாளாத அவ்வளவு கஷ்டங்கள். அப்ப இந்த மகரத்துக்கான அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாசம் அந்த ஒரு மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல் பாயிண்ட், குரு பயிற்சி உங்களுக்கு 5ல் இருக்கார். இது ஒரு பெரிய பலம், நல்ல ஒரு விஷயம். 5க்குடையவர் சுக்கிரன் 5லேயே, 9க்குடைய புதனும் 5லேயே. இது பெரிய சூப்பரான ஒரு பீரியட். உங்க சுகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துல ஆட்சி. இதுக்கு முன்னாடி ராகு கூட இருந்திருப்பார். எப்போ? மே மாசம். அப்போ உடம்ப போட்டு புரட்டி எடுத்திருப்பார். சுகஸ்தானாதிபதி போய் ராகு கூட சேர்ந்தா உடம்ப படுத்தாம விட மாட்டார். இப்ப அந்த சுகாதிபதி ஆட்சி வர்றாரு. அப்ப இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் கொஞ்சம் தீரும், தடைகள் உடையும், தாமதங்கள் வெளியேறும் அப்படின்னு ஒரு கணக்கு. அப்போ உங்க ராசிக்கு குரு பார்வை இருக்கு. உங்க லக்னம், மகர லக்னத்துக்கும் மகர ராசிக்கும் நீங்க இதை எடுத்துக்கலாம். குரு 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப இதெல்லாம் அந்த குரு பயிற்சியில பெருத்த யோகம், பெருத்த நன்மை, ஒரு வளர்ச்சியை 100% அது செய்யும். ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணத்தை அது கொடுக்காம போகாது. ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பு. 5க்குடையவர் 5லேயே இருக்காருன்னா, படிக்கிற குழந்தைங்களா இருந்தா 2nd டிகிரி போறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இது. 1st டிகிரி படிக்கிறவங்களுக்கு ஒரு வளர்ச்சி. வேலையே இல்லை, வேலை கிடைக்குமா, ப்ரொமோஷன் கிடைக்குமா, முன்னேற்றம் கிடைக்குமானா அதுக்கு ஒரு பெரிய ஒரு பலமான ஒரு காலம். நல்லா இருக்கு. 9ல கேது, 3ல ராகு. அப்ப 3ஆம் இடம்ங்கிறது உங்க முயற்சி, உபஜயஸ்தானம். அங்க ஒரு பாவி இருக்கிற ராகு இருக்காருன்னா அது சூப்பர். 9ல கேது இருக்கும்போது உங்க அப்பா கூட உங்களுக்கு கருத்து வேறுபாடு வராம பாத்துக்குங்க. அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. கருத்து வேறுபாடு இல்லாம பாத்துக்கிறது. சில நேரங்கள்ல சனி உங்களுக்கு 8ஆம் இடத்தை பாக்குறதால வயிறு, யூரினரி, பேக் பெயின், அதே போல உங்களுக்கு கழிவுகள் வெளியேறது, இருதயம் பயம், இந்த மாதிரி எல்லாம் டிஸ்டர்ப் வந்து போகும். இதுல கொஞ்சம் உடம்ப கவனிச்சுக்கணும். அதே போல ஜூன் மாசம் 15 தேதிக்கு மேல சூரியன் 6ஆம் இடத்துக்கு போறார். 8க்குடையவர் 6ல், விபரீத ராஜயோகம். 6ஆம் அதிபதி 6ல், புதன் ஹர்ஷ யோகம். 5க்குடையவர் 6ல. அந்த சுக்கிர பயிற்சி மட்டும் ஜூன் 12க்கு மேல வர்றது கொஞ்சம் சரியில்லை. அப்ப ஜூன் 12க்கு மேல ஒரு 18 நாள் அந்த சுக்கிரனால சில டிஸ்டர்ப் இருக்கும். உங்க குழந்தைகளுக்கோ, உங்களுடைய முன்னேற்றத்துக்கோ, வளர்ச்சிக்கோ சில டிஸ்டர்ப் வரலாம், நெருக்கடிகளை கொடுக்கலாம். அப்ப நீங்க கொஞ்சம் நிதானிச்சு கவனிச்சு உங்களுடைய போக்கு, உங்களுடைய நடவடிக்கைகள், உங்க செயல்பாடுகள் எல்லாம் சரி பண்ணிக்கிறது சேஃப். ஒரு பலத்தை கொடுக்கும், ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். 10க்குடையவர் 6ல போறதுனால தொழில் கடன்கள், தொழில் ஏற்பட்ட கடன்கள், அதுக்கான முயற்சி முன்னேற்றங்கள்லாம் பலிதம். அதுக்கு கடன் வாங்குறதுக்கு கிடைக்காமே இருக்குன்னா கிடைக்கும். ஏதாவது ஒரு சொத்துக்களை வித்து நான் கடன் அடைச்சிட முடியுமா சார்னா அதுக்கான காலம் ஜூன் மாசம். அதுக்கு முயற்சிக்கான காலம் பலிதமாகும். ஒரு வெற்றியை நோக்கி நீங்க பயணிக்கலாம். ஆனா 6ஆம் இடத்துல 3 கிரகம் போறதுங்கிறது கொஞ்சம் சிறப்பு இல்லைதான். அப்போ ஹெல்த் பார்த்துக்கணும். கடன், வழக்கு, வம்பு, வாக்குவாதம், ஒரு நெருக்கடி, தூக்கமின்மை, மன அழுத்தம், இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் எட்டி பார்க்கும். கண்டிப்பா கவனமா இருக்கணும் ஜூன் 15க்கு மேல. அப்ப 15 நாள் பலம், 15 நாள் வீக். இதையெல்லாம் கடந்து குரு பார்வை உங்க ராசிக்கு இருக்கு. உங்க லக்னத்துக்கு, மகர லக்னமானாலும் ராசியானாலும் குரு பார்க்கிறாரு. குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. அப்ப இவ்வளவு தடைகள் வந்தா கூட அதையெல்லாம் முறியடிச்சு ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிக்கலாம். சுபகாரியம், குழந்தை, வீடு கட்டுறது, முன்னேற்றம், இது எல்லாத்தையும் கொடுப்பாரு. குலதெய்வ ஆசீர்வாதம், குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருது, ஏதாவது வெளியில டூர் போயிட்டு வருது, அதே போல ஏதாவது ஆன்மீக ட்ரிப் போயிட்டு வருது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், பண்ணலாம். சொத்துக்களால் ஏற்படக்கூடிய வில்லங்கங்களை சரி பண்றது, தேவையே இல்லாம பேசுற பேச்சுனால வம்பு வழக்கு. ஏன்னா 2ல சனி இருக்கு.
அவமானம் தேடி வர்ற காலமே இந்த 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது தான். ராசிக்கோ லக்னத்துக்கோ, குறிப்பா லக்னத்துக்கு, மகர லக்னக்காரங்க யாராவது வந்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கு. தேவையே இல்லாம டிஸ்டர்ப் வந்து போகும், மன அழுத்தத்தை கொடுக்கும், ஏண்டான்னு இருக்கும், மனசு அப்படியே அலைபாயும் போராட்டமா இருக்கும். இதை மட்டும் நம்ம சரி பண்ணிக்கிட்டு கரெக்டா கொண்டு போனோம்னா இந்த பீரியட ஒரு விமோச்சனமாகவும் சுமூகமாகவும் இருக்கும். மனைவி கூட கருத்து வேறுபாடு வரும், ஏன்னா கேது 7ஆம் இடத்தை பாக்குறாரு. மனைவியோட கருத்து வேறுபாடு இல்லாம கண்டிப்பா கவனமா இருக்கணும். மனைவிக்கு உடல் சுகம் கெடும், டிஸ்டர்ப் வரும், அப்ப கவனம். மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத வம்பு வழக்கு வாக்குவாதங்கள் இதை தவிர்த்து குழந்தைகளோடும் பேரம்பேத்திகளோடும் வயசானவங்களா இருந்தா மன நிம்மதியா கோயில் குளம் போயிட்டு டிராவல் பண்ணிட்டு நிம்மதியா இருங்க. 15ஆம் தேதிக்கு, அதாவது ஜூன் 15க்கு மேல கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் நிதானம் கவனம். ஆனா ஓவரானா குரு பார்க்கிறாரு உங்கள் ராசியவோ லக்னத்தவோ, அது பலம். 9ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, அப்போ சோர்ந்து போறதுக்கு விட மாட்டார். கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனா கூட இறைபலத்தால நீங்க மீண்டு அப்படி எந்திரிச்சு உட்கார்ந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறதுக்கு அது சப்போர்ட் பண்ணும். அதனால அதை பத்தியெல்லாம் எதுவும் கவலைப்படாம, குரு பார்வை இருக்கு, இறைபலம் இருக்கு, கடமை செய்யுங்க, பார்த்து கவனமா செய்யுங்க, நிதானமா செய்யுங்க. அந்த கடமை உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு வெற்றியும் வளர்ச்சியும் கொடுத்து உங்களை வாழ வைக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். அதை தாண்டி நீங்கள் தேவையில்லாமல் நெகட்டிவா யோசிச்சு உங்களை பால் பண்ணிக்காதீங்க. நீங்க இறைபலத்தோடு நகர்ந்தால் இந்த ஜூன் மாதம் ஒரு வெற்றிக்கான மாதமாக அப்படியே நகர்ந்துரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.